இன்னும் 20 நாள்ல கல்யாணம்னு இருக்கும் போது எனக்கு இப்படி ஒரு நிலைமையான ஒருத்தர் எழுதியிருக்கார். அவருக்கு சொல்யூஷனே இல்லையா டாக்டர்? மச்சி நம்ம மேட்டர் டிவில வந்திருக்குடா. அதுக்கு சொல்யூஷன் இல்லைன்னெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ தான் எழுதுனியா? இந்த அதுவாட முக்கியம். அப்போ சொல்யூஷனே கேட்கலாம். ரொம்ப சும்மா காமன் இருக்கடா. ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள்மா. என்ன பண்ணணும்னா டிவி ஆன் பண்றதுக்கு ஐடியா சொல்றானா? இதாம்மா அதுக்கு தீர்வு. இத கரெக்டா ஃபாலோ பண்ணா ரொம்ப சீக்கிரமா கியூர் ஆயிடும். ஒண்ணும் பயப்பட வேண்டாம். நீ ஏன்டா இவ்ளோ ஃபீல் பண்ற? இமோஷன்ஸா கண்ட்ரோல் பண்ண முடியல. நன்றி டாக்டர். சரி அத்தை விடு. அடுத்தது மிட்நைட் மசாலா பாப்போம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். சாரி மச்சி, நீ வேணா படுத்துங்க, நாங்க பாக்குறோம். குடுப்படா. நீங்க தானே இன்னைக்கு சாயந்தரம் அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்க. எதுக்கு கேன்சல் பண்றீங்க? யாரை கேட்டுங்க உங்க டாக்டர் ஸ்வீடன்லாம் போறாரு? அங்க எவ்வளவு பெரிய கான்ஃபரன்ஸா இருந்தா எனக்கு என்ன? நான் இங்க. சரி எப்போ வருவாரு? அன்னைக்காவது கேன்சல் பண்ணாம பாப்பாரா? மேபியா? ஹலோ ஹலோ. ஹலோ, நீங்கள் இப்போ ரீசெண்டாக ஏதாவது கிரிக்கெட் மேட்ச் விளையாடுனீங்களா? ஆமாம் டாக்டர், என் கம்பெனிக்காக ஒரு கார்ப்பரேட் லீக்ல போன மாதம் விளையாடினேன். அப்போது அப்டமில் படுற மாதிரி ஏதாவது சீரியஸாக இன்ஜுரி ஆச்சா? ஆமா டாக்டர். அதான். ஆனா டாக்டர், நான் பவுலிங் தானே போட்டேன். ஒருவேளை அந்த பேட்ஸ்மேனோட சாபமா இருக்குமோ? இல்லை, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த காலத்தில் மகாபாரத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டு கிடைச்ச சாபத்தினால்தான் தான் அவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு. அந்த மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா? டேய் கபீர், டேய் முடிச்சிட்டியா? டாக்டர், எனக்கு ஒரு டவுட் டாக்டர். என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல டாக்டர். ஆமா டாக்டர். ஆமா டாக்டர். ஏன்டா அந்த டாக்டர் வர வரைக்கும் உன்னால வெயிட் பண்ண முடியாதா? நீ சொல்லுவடா, கல்யாணத்துக்கு ஒரு வாரம் முன்னாடி அவர் வந்து யூ ஹேவ் அ சீரியஸ் கேஸ் ஆஃப் பூட்ட கேஸ்னு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கா? இப்பெல்லாம் ஒன் பாத்ரூம் போறதுக்கே பயமா இருக்குடா. Well, for all that you know, it might be because of your genes, da. செருப்பால அடிப்பேன். எங்க அப்பாவுக்கு இந்த பிரச்சனை இருந்தா நான் எப்படி இப்போ உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்க முடியும்? Oh, இல்லடா. I meant your jeans pant, you know. நம்ம ஊர் சூடுக்கு நீ டைட்டா ஜீன்ஸ் போட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். என்னடா கொஞ்ச நாளா சுரத்தே இல்லாம இருக்க? எனி ப்ராப்ளம் வித் மீதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா. ஏய், நீ வேற யாரை வேணா ஏமாத்தலாம். நான் உன் தாத்தாடா. ஏன் ஒன்றும் பிடிக்கலையா? கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? சிச்சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏய் ஏய், நீ வேற சும்மா இரு தாத்தா. உன் உடம்பு இருக்கிற கண்டிஷனில் எதையாவது போட்டு யோசிச்சுட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னடா என் கண்டிஷன்? இல்லை, என்ன என் கண்டிஷன்னு கேட்குறேன். தாத்தா போகிறதுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கோ, தாத்தா போகிறதுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கோன்னு எல்லாரும் சொல்கிறான். என்ன பேக்கிங் அண்ட் ஃபார்வேர்டிங் பண்ணுறதுலையே இருக்கல. ஏன் உன் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உயிரோடு இருந்தால் நீயே அடித்து கொண்டுடுவியா? நான் ரகு, என்னை பற்றி கவலைப்படாது. உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய். இது உன்னுடைய கல்யாணம். தாத்தா, தாத்தா என்னாச்சு? என்ன பயந்துட்டியா? எப்படி என் நடிப்பு? ஏய், உங்கள் பீட்சா ஜெனரேஷனை விட எங்கள் கேழ்வரகு ஜெனரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஆமாம், உங்கள் ஜெனரேஷனுக்கு ஏதோ பிரச்சனையாமே கேள்விப்பட்டேன். பார்த்துக்கோ.
என்னாச்சு? இன்னும் 2 வாரம் தான் இருக்கு நம்ம கல்யாணத்துக்கு. நான் ரொம்ப முக்கியமாக உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். எனக்கு என்னமோ இந்த பிரச்சனையில் உன்னை உள்ளே இழுக்கிறது சரியில்லைன்னு படுறது. என்ன சொல்ற? உனக்கு என்ன சில மாசமாக தான் தெரியும். ஒருவேளை எனக்கு நிஜமாவே ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நீ வேற எதுக்கு தேவையில்லாமல் கஷ்டப்படணும். என்ன வளர்ற? பேசாம இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் மீரா. பழைய நான் ஏற்றுக்கிறேன். அஃப்கோர்ஸ் வேற ஏதாவது ரீசன் தான் சொல்லணும். நீ எந்த பிரச்சனையும் இல்லாத வேற பையனை பார்த்து கல்யாணம் பண்ண. என்ன என்ன லூஸ் மாதிரி பேசுற? கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல கால் போயிருந்தா நீ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பியா? ஏய், என்ன பேசுற நீ? I thought we were in love. Facebookல மீட் பண்றதுக்கு பதிலா மேட்ரிமோனி சைட்ல மீட் பண்ணோம், அவ்வளவுதானே? உனக்கு ஒண்ணுனா what do you think? அதெல்லாம் ஓகே. ஆனா ரியாலிட்டி என்ன ரியாலிட்டி? இப்போ என்ன ஆச்சு? சரி ஓகே, let's assume you're important. ஏய், Just for an assumption, okay? So what? அது இல்லாம வாழ்க்கை இல்லையா? அது இல்லாம பியூரா வாழ முடியாதா? முனிவரெல்லாம் இருந்திருக்கான்னு படிச்சிருக்கோமே, அப்படியே இருந்துட்டு போறோம். என்ன தப்பு ரகு? Actually, you know, let's make history, Raghu. You know what? Sex is the biggest hype lie in the whole world. I don't need it. I can live without it. And I can... பேசு. ஏய் மீரா, I mean நிஜமா தான் சொல்றியா? இல்லடா, அது இல்லாம ரொம்ப கஷ்டம். ஏதாவது பண்ணி சரி பண்ணுடா ப்ளீஸ். அண்ட் மேரேஜ்லாம் கால் ஆஃப் பண்றேன்னு சொல்லாதடா. ஹலோ, யாரு? நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு பெசன்னர் காஃபி ஷாப்ல மீட் பண்றோம். யாருங்க நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? அங்க வாங்க சொல்றேன். ஹலோ, இது என்ன ஹோம் லோன் விற்கிறதுக்கு புது டெக்னிக்கா? எனக்கு ஹோம் லோன்லாம் வேணாம். இன்னி 10 நாள்ல கல்யாணம். எல்லா இடத்துலயும் ஏறி இறங்கியாச்சு. உங்க பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கல. இப்ப இந்த தீர்வே உங்களை தேடி வருது. நான் எப்படி உங்களை நம்புறது? நம்பாம வேற வழி இருக்கா மிஸ்டர் ரகு? நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு. குட் நைட். நான் வரமாட்டேன். மாமா, அங்கிள், சார், நான் தான். உட்காருங்க உட்காருங்க. என்னாச்சு? இல்ல இல்ல, நீங்க நீங்க எப்படி, உங்களுக்கு எப்படி? அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். இல்ல இல்ல, என்னாச்சுன்னா நீங்க உங்க பொண்ணு கூட வெளியில போயிட்டு வரும்போது ராத்திரி உங்களுக்கு கோல்டு காஃபியா ஹாட் காஃபியா எது பிடிக்கும்? அங்கிள், ஐம் ரியலி சாரி. எனக்கு மாப்பிள்ள, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. உங்க ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்றேன். நான் கிளம்புறேன். இருக்க இந்த பாருங்க, உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு போன வாரமே தெரியும். மீரா சொல்லல? இல்ல, அவ சொல்லல. அது எப்படி? மீராவும் சொல்ல, நானும் சொல்ல, அப்புறம் எப்படி தெரியும்? என்ன மாப்பிள்ள, பொண்ணை பெற்ற எல்லாருமே மக்குன்னு முடிவு பண்ணிட்டேடா. என் பொண்ணு பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ணு, அவளை இப்படி கண்டும் காணாமல் விட்டுருவேனா? அது இல்லை அங்கிள், இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு? அது நீங்கள் ஒரு பொண்ணுக்கு தகப்பனாகும்போது ஆயிடுவீங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு. அதுக்கு பல மெத்தட் இருக்கு, அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆனால் ஒன்று, இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு எப்போ வந்தது, எப்படி வந்தது, இதெல்லாம் உங்கள் ப்ரைவேட் மேட்டர். இதில் அனாவசியமாக ஐ டோன்ட் வாண்ட் டு. ஆமாம், ஆனால் இந்த மேட்டர் தெரிஞ்ச உடனே என் பொண்ணுகிட்ட போய் நீங்கள் என்ன சொன்னேன்? இந்த மேரேஜை கால் ஆஃப் பண்ணிடு,
இன்னொரு நல்ல ஆரோக்கியமான பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன்ல, அப்போவே நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என் பொண்ணை நான் நல்லா பார்த்துக்கிறத விட நீங்கள் பார்த்துப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்துடுது. அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், நீங்கள் தான் என்னுடைய மாப்பிள்ளை அப்படின்னு. முதல்ல உங்கள் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். ஐ எம் ஏ ப்ராக்டிக்கல் மேன். இதை எப்படி மாமனார்கிட்ட நான் பேசுறதுன்னு? ஏன் நான் மாமனார் நீங்கள் மாப்பிள்ளைன்னு நினைக்கிறீங்க? நான் அப்பா நீங்கள் பிள்ளை, அப்படி பாருங்களேன். அது இன்னும் மோசம். என்ன மோசம்? இப்படி நினைக்கிறது தான் மோசம். இந்த மாதிரி டெலிகேட்டான விஷயங்களை மனம் திறந்து பேசணும் மாப்பிள்ளை. மூடி மூடி வச்சுக்கிறது, அப்புறம் உலகத்திலே பாப்புலேஷன் அதிகமான நாடு நம்ம இந்தியான்னு பீத்திக்கிறது. ஏன் எல்லாம் மாப்பிள்ளை, உங்களை சுற்றி 4-5 உதவாக்கிற பசங்க இருக்காங்களா? அவங்க உங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்களே, சிட்டுக்குருவி லேகியம் சாப்பிடு, மாத்திரை போட்டுக்கோ, மேட்டர் நல்ல ஒர்க் அவுட் ஆகும். ஆமாம்மா, இந்த ஜெமாலஜி ஜனார்தனம், தவராஜ் சித்த மருத்துவர் எல்லார்கிட்டையும் கொண்டு போல. முதல்ல அவங்களெல்லாம் கட் பண்ணுங்க, வேண்டாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான காப்பி யாரும் சாப்பிடுங்க. இப்போ போனால் தான் டாக்டரை போய் பார்க்க முடியும். ஆமாம், அவர் கம்ப்ளீட் செக்அப் பண்ணுவார் உங்களை. எதுவா மாப்பிள்ள, பொறுமை வேணும் எல்லாத்துலேயும். ஆமாம், குடிச்சிட்டா வாங்க. பியூட்டிஃபுல், லவ்லி, பிரமாதமாக இருக்குப்பா. இன்விடேஷன் டிசைன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கு. உங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருந்தது டாக்டர். இன்ஃபேக்ட் இந்த கார்டை பார்த்தவொன்னு தான் நீ சந்துரோட மாப்பிள்ளைன்னு எனக்கு தெரிஞ்சுது. டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண சொன்னேன், இமீடியட்டாக பார்த்துட்டேன். அப்புறம் உடனே ஃபோன் போட்டேன். யாருக்கு? உன் மாமனாருக்கு தான். ஐயோ, அவருக்கு எதுக்கு? கண்ணாபின்னா திட்டி தீர்த்துட்டேன். ஐயோ, ரிப்போர்ட்ல அவ்வளோ பிரச்சனையா? ரிப்போர்ட்ல ஒரு பிரச்சனை இல்லைப்பா. எனக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்பானாமா, மறந்து போயிருப்பான். ஆனால் உண்டு, உன்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு சந்துரு கொடுத்து வச்சிருக்கணும். அவன் நீ சந்துருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியாமே. அதெல்லாம் இருக்கட்டும் டாக்டர், என் பிரச்சனைக்கு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. சொல்லுங்க. இந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை, நத்திங். நத்திங்கா? டாக்டர் ஏகப்பட்ட டெஸ்ட் எடுத்திருக்காங்க, எல்லாத்துக்கும் ஃபீஸ் வேற கட்டியிருக்கேன். நத்திங்னா? பயந்துட்டியா? பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னு சொல்ல வந்தேன் பாரு. ரகு, பிளைனா சொல்லட்டுமா, சின்ன விஷயத்த ரொம்ப பெருசுப்படுத்துற நீ. அதுல தான் டாக்டர் என் பிரச்சனையே. எதுல? அதான் இப்ப சொன்னீங்களே. ஓ, இந்த சின்னதை பெருசாக்குற பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னு சொல்ல வந்தேன்ப்பா. சி, தடிக்க விழுந்தா இந்த ஜென்ரேஷன்ல உன்ன மாதிரி பசங்களை நான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் ரூட் காஸ் காரணம் என்ன தெரியுமோ இல்லையோ? ஸ்ட்ரெஸ். பரீட்சைக்கு மாஞ்சி ராப்பெல்லாம் கண் வீழ்ச்சி படிச்சிருப்போம். ஆனா பரீட்சை எழுதுற நேரத்துல பெல் அடிச்ச உடனே எல்லாம் மறந்து போயிடும். ஒய்? ஸ்ட்ரெஸ். அதே மாதிரி செக்ஸ் சம்பந்தமா நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, புக்ஸ் படிச்சு, கம்ப்யூட்டர் மூலியமா, இன்டர்நெட் மூலியமா, ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா. பட் எல்லாமே தப்பா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க. அதனால கல்யாணம் வரும்போது உங்களுக்கு எல்லா டென்ஷனும் வந்துடுது. மெடிக்கலி திஸ் இஸ் கால் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். தமிழ்ல இல்லை வேண்டாமே. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன காரணம்? சோ மெனி திங்ஸ் ஆர் தேர். பிபி, ஜங்க் ஃபுட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பீட்சா, பர்கர். பீட்சா பர்கர்லாமா? பீட்சா பர்கர் மட்டும் இல்லை, ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் அது வேறு இருக்கு. இது போகிற குறைக்கு தண்ணி ட்ரிங்க் பண்ணுவியா? இல்லை டாக்டர், நான் எப்போவானும் ஃப்ரெண்ட்ஸோட லைட்டா. அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். சரி, காரணம் 1000 இருக்கலாம்ப்பா, பட் ரிசல்ட் ஒன்று தான், ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட், மருந்து ஏதாவது? உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் மருந்து கொடுத்துடலாம். இது மனசுக்குரிய பிரச்சனை. ஓகே, நீ ரொம்ப அடம் பிடிக்கிற, உனக்கு மருந்து தானே வேணும், நான் கொடுக்குறேன். இது கொஞ்சம் காஸ்ட்லி அண்ட் ரேர் மெடிசன். ஓகேயா? பரவாயில்ல, எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல. எங்கள் கம்பெனியில் மெடிக்கல் ரீஎம்பர்ஸ்மெண்ட்லாம் இருக்கு, நான் கேஷ் வாங்கிக்கிறேன். இதுக்கு ரீஎம்பர்ஸ்மெண்ட் உண்டா? என்ன டாக்டர், ஜோக் பண்ணுறீங்களா? எஸ், ஜோக். பைக்கில் ஸ்டார்டிங் டபுள்லாம் ஜோக் போடணும், லைஃப்பில் ஸ்டார்டிங் டபுள்லாம் ஜோக் போடணும். த பால் இஸ் இன் யுவர் கோர்ட். இது என்ன டாக்டர்? ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பால். இது அப்படி அமைக்கிட்டே இருந்தா உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே வராது. ஓ, இந்தா, இன்னும் 1 மாசத்துல யூ வில் பி பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். 1 மாசமா டாக்டர்? இன்னும் 1 வாரத்தில் கல்யாணம்? வெரி குட், லவ்லி, பியூட்டிஃபுல், சூப்பராக கத்துட்டியே, பிரமாதமா அமுக்கிறியே. இதை பாருப்பா, உனக்கு என்ன பொள்ளங்கா ஸ்ட்ரெஸ்? கல்யாண பையன் 3 முடிச்சு போட போற, இதுல என்ன ஸ்ட்ரெஸ் வேண்டி கிடக்கு? இந்த பார், டேக் திங்ஸ் ஈஸி, லைஃப் இஸ் கிரேசி. ஓகே? அந்த டாக்டர் கண்டிப்பா பேச்சுலர் தான். கல்யாணத்துல என்ன ஸ்ட்ரெஸ்ன்னு கேட்டார்ல அவரு. ஒரு தடவையாவது அந்த டாக்டருக்கு கல்யாணம் ஆயிருந்தா
இங்க என்னென்ன கூத்து நடக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். டேய் மாப்ள. டேய் கௌதம், வாடா வாடா. எப்படிடா இருக்க? ஐம் சூப்பர்டா. ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன். எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை முழுசா பார்த்து? ஐபேட்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். அதான் பார்த்தல. டேய் என்னடா இது? அமெரிக்காவே பொட்டியில பார்சல் பண்ணி எடுத்து வந்தியா? ஃபார் எவரிபாடி. மாப்பிள்ளை ஆயிட்டா யாரோட வேணாலும் உட்காரலாம், யார்கிட்ட வேணாலும் பேசலாம், எல்லா ரைட்ஸும் உண்டு. ஆனா அவன் கட்டிக்க போற பொண்ணோட மட்டும் பேசணும்னு நினைச்சா, வந்ததுலேருந்து மீராவை பார்க்கவே இல்லை. பார்க்க முடியுமா? இப்ப நான் என்ன தப்பா கேட்டேன்? பொண்ணை பார்க்கணும்னு தானே கேட்டேன். என் கல்யாணத்துல என் ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிற என் பொண்டாட்டி ஆக போற ஒரே பொண்ணு. அவளை நான் கரெக்டா 3 தடவை தான் பார்த்தேன். ஏய் மீரா, எத்தனை எஸ்எம்எஸ் அனுப்பிச்சேன், ஃபோன் பண்ண, ஃபோன் எடுக்க மாட்டே நீ. எந்த பிங்க்? இதுவா குண்டா தெரியறேனா? ஃபேட். இந்த நெக்லஸ் ஓகேயா? இதுவா? நல்லா இருக்கல? இதுவா? இந்த சாரி, இந்த ஹேர் ஸ்டைல் ஓகேல? ட்ரை பண்ணலாமா? மேக்கப் தான் இப்போ ரொம்ப முக்கியமா அவளுக்கு. என்னோட பிரச்சனையை பற்றி அவள் மறந்துட்டாளா என்ன? ஒரு மெசேஜுக்கு பதில் இல்லை, எல்லா கால்ஸும் மிஸ்ட் காலாக போகுது. மாப்பிள்ளையோட ப்ராப்ளம் அஃப்கோர்ஸ் யாருக்கும் தெரியாது. அவங்க வந்த வேலையை பார்த்தாங்க. Wow. Hey, check this out. Design தானே இந்த கை. பாம்பேல இருந்து வந்திருக்கா. It's like I told her to give me this Raja Rani design. Oh, hello. See my design? கால அப்படி போட்டுக்க. ஸ்லீவ்லெஸ் எல்லாம் போட்டு என்னது இது? இத்தனை வயசு பெரியவாள்லாம் இருக்கும்போது என்ன பழக்கம் அது? அதில்ல உஷா, மெஹந்தி போட்டுக்கணும்னா கை ஃப்ரீயா இருக்கணுமோ? இவ்வளவு தூரம் மெஹந்தி போடணும், அதுக்காதான். ஆமா, இப்ப என்ன மெஹந்தி வேண்டி கிடக்கு? அது என்ன நம்ம சம்பிரதாயமா? இதுதான் ராஜாராணி டிசைன். நானும் அப்படிதான் வந்தவ கிட்ட ஆசாசியா பாசமா இருந்தேன், ஒரு மாதிரி வெகுளியா இருந்துட்டேன். என்னாச்சு பாத்தியா? என் புள்ளையாண்டா இப்ப பொண்டாட்டி தாசன் ஆயிட்டோம். இது கூட பார்க்க மாட்டேலா? நான் தான் ஃபோன் பேசிட்டு இருக்கேன்ல, அப்பா கிட்ட போடா. ஜாக்கிரதையா இருடியம்மா, ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன். இதுக்கு நடுவில் எங்கள் அம்மா வேற. சும்மா இருந்த அம்மா திடீர்னு சீரியல் அம்மாவா மாறிட்டா. இப்ப என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் எனக்கு தெரியாது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானேடா நான் சொல்றேன், வேற ஏதாவது கேட்டேனா? இத பாரு, நீ இப்ப அங்க போற, அவளை மாத்திட்டு அங்க வர சொல்ற. ஆமா, ஆயேகா தேரா சஜ்னா. என் புள்ள வரா, என் பேச்ச மீறவே மாட்டான். இப்ப பாரு, அவள் நல்லா திட்ட போறான். எல்லார் எதிர்க்கையும் வாங்கி கட்டிக்க போறான். வாங்க மாப்ள சார், கிட்ட போறான், அவளை திட்ட போறான். இதான் சான்ஸ். எவ்வளவு நாள் ஆச்சு மீராவை இவ்வளவு பக்கத்துல When பார்த்து. it's done, ஏய் கையே மேல படலடா. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் முடியாது. திட்டுற லட்சணம் ரொம்ப நல்லா இருக்கு. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஏன்டா அந்த என்ஆர்ஐ மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. என்ன இப்படி ஈசரா? ரகு வருவான் உனக்கு தெரியும்ல? நோமா. என்ன இருந்தாலும் மீரா நம்மாத்து பொண்ணு, அவளை பத்தி பேசினா நன்னா இருக்காதேன்னு பாக்குறேன். என்ன நல்லா இருக்காது? அப்படிலாம் எதுவும் ரூல்ஸ் இல்லையே, சொல்லலாமே. சொல்லுங்க சொல்லுங்க. இது மீராவுக்கு யூஎஸ் மாப்பிள்ளைனா எப்பவுமே ஒரு ஒரு இது கிடைச்சது இந்தியன் சிட்டிசன்ஷிப், ஆனா ஆசைப்பட்டது யூஎஸ் மாப்பிள்ளை. பாவம், அவளும் என்னதான் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? அப்பப்போ யுஎஸ்க்கு ஒரு வெக்கேஷனுக்கு போயிட்டு வருவோம். அதே